Recording had started. Okay, so first topic வந்து multi time frame analysis. And second analysis. And third curve analysis. And fourth action grid. So இதுதான் என்னுடைய டாபிக்ஸ். ஸோ ரெக்கார்டிங் பார்த்தவங்களுக்கு இது என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெக்கார்டிங் பார்க்காத ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 4 செஷன் முடிஞ்சிருக்குது உங்களுக்கு. இந்த 4 செஷனில் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, மார்க்கெட்டில் எப்படி வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணுறாங்க, அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அண்டு சப்ளை டிமாண்ட்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதில் மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன, ஸோ வைக் ஆஃபில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இன்வால்வ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 4 டேஸாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இன்றைக்கி 5th டே வந்து இருக்கிறீங்க. இப்போது அதெல்லாம் உங்களால் எந்த டைம் ஃப்ரேமில் ப்ராப்பராக பார்த்து நம்ம என்ட்ரி போட முடியுன்றதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுறது டைம் ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து மஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த டைம் ஃப்ரேமில் போய்ட்டு இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் தெரியாமலே இருந்தால் கண்டிப்பாக மெத்தட் கற்றுக்கிட்டு இன்னும் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? Time frame analysis. மார்க்கெட்டில் எத்தனை விதமான டைம் ஃப்ரேம்ஸ் வந்து இருக்குது? வீக்லி, மந்த்லி, டெய்லி. சூப்பர். வேற யாராவது? ஸோ ஒருத்தர் ஹவர்ஸ், மினிட்ஸ், 1 minute, 2 minutes, 3 minutes. ஹவர்ஸ்லி அண்ட் மினிட்ஸ், செகண்ட். வேற யாராவது வேற யாராச்சும் வேற எதனா தெரியுமா? ப்ரோ ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம், இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் செகண்ட்ஸில் ஆரம்பித்து, மினிட்ஸில் ஆரம்பித்து, ஹவர்ஸில் ஆரம்பித்து, வீக்கில் ஆரம்பித்து, டேயில் ஆரம்பித்து, மந்த்லி, இயர்.
அதுக்கப்புறம் இட்டர்னிட்டி அது வரைக்கும்லாம் கூட போகும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம உசுரோட இருக்க மாட்டோம். ஸோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஓகே, இப்போ இத்தனை விதமான டைம்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இதெல்லாம் நம்ம அந்த டைமிங்கில் போயிட்டு பார்க்குறத விட நம்ம எந்த டைப் ஆஃப் ட்ரேடர்ன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எந்த டைப் ஆஃப் ட்ரேடர் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம எந்த டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கேல்ப் ட்ரேடராக இருக்கட்டும், இல்லை இன்ட்ராடே ஃபுல்லாகவே ஹோல்டு பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடராக இருக்கட்டும், இல்லை ஸ்விங் ட்ரேடர், இல்லை மந்த்லி வீக்லி இயர்லி ஹோல்டிங் வைக்கக்கூடிய ட்ரேடராக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொதுவான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எந்த டைப் ஆஃப் ட்ரேடரோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து டைம் ஃப்ரேம்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைம் ஃப்ரேம்ஸ்லேயே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம், இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம். இப்போ நீங்கள் ஈவன் 1 நிமிஷம் ட்ரேடராக இருந்தாலுமே அந்த இடத்துலையுமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம், இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். அதே நீங்கள் மந்த்லி ட்ரேடர்னா அதுலேயும் ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம், இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிபெண்ட் எங்கே ஆகுதுன்னா நம்ம எந்த டைப் ஆஃப் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வந்து மெயினான மேட்ரே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்குன்னு எடுத்தவொடனே நான் வந்து ஹவர்லி, மந்த்லி, வீக்லி, டெய்லி ஸோ அப்படி சொல்கிறது வந்து கிளியர் ஆக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம், HTF ஷார்ட்டாக வந்து வச்சுக்கலாம். அதுக்கு இந்த HTF வந்து ஹை ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சிங்கிறது போட்டு போகிறீங்க. And intermediate time frame, ITF short, intermediate time frame. And final lower time frame, LTF ஷார்ட்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ ட்ரேடிங்குள்ளே வராங்க, அவங்களுடைய சைக்காலஜி நார்மலாக எப்படி இருக்குன்னா, ஒரு சில ட்ரேடர்ஸ் வந்து எனக்கு மந்த்லி ஓவராலாக இவ்வளோ இன்கம் கிடைச்சா போதும், அதுக்காக நான் ஒரு ட்ரேடு பண்ணவும் ரெடியாக இருக்கிறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ட்ரேடரும் இருக்கிறாங்க. எனக்கு வீக்லி இன்கம் வேணும், அந்த மாதிரி மென்டாலிட்டியோட உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு கீழே இறங்கினா எனக்கு டெய்லி இன்கம் வரணும், ஹவர்லி இன்கம் வரணும், மினிட்ஸுக்கு எனக்கு இன்கம் வரணும், செகண்ட்ஸ் எனக்கு இன்கம் வரணும். இந்த மாதிரி மைண்ட் செட்டோட பல ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே இருப்பாங்க. அதில் மெஜாரிட்டி யாருன்னா மந்த்லி இன்கம் பார்க்கக்கூடிய ட்ரேடர்ஸு, வீக்லி இன்கம் பார்க்கக்கூடிய ட்ரேடர்ஸு, டெய்லி இன்கம் பார்க்கக்கூடிய ட்ரேடர்ஸு, ஹவர்லி இன்கம் பார்க்கக்கூடிய ட்ரேடர்ஸ். இந்த மினிட்ஸ் செகண்ட் போகிறவங்களாம் வந்து அல்ட்ரா ப்ரோ லெஜெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு அவசியம் தேவையில்லை. ஸோ நம்ம பொதுவாக ஒரு 4 பேரை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் ட்ரேடர் சொன்னோன்னா மந்த்லி இன்கம் ஷார்ட்டாக வந்து MIT அப்படின்னு வச்சுக்கோங்க, மந்த்லி இன்கம் ட்ரேடர்ஸ். அண்டு செகண்டு வீக்லி இன்கம் ட்ரேடர்ஸ். அண்டு தேர்டு இருக்கிறவங்க டெய்லி இன்கம் ட்ரேடர்ஸ். அண்டு ஃபோர்த் ஹவர்லி இன்கம் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? ஸோ இத்தனை டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க மார்க்கெட்டில். இப்போது மந்த்லி லெவலில் இன்கம் எனக்கு வேணும் அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ட்ரேடர்ஸ் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்னா மார்க்கெட்டில் ஹையர் டைம் ஃப்ரேமாக ஃபஸ்ட்டு அவங்க மந்த்லியோடைய சார்ட்டை தான் பார்க்கணும். ஓகேங்களா? அண்ட் அவங்க இன்டர்மீடியட்டாக ஒரு டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணணும். இது மஸ்ட்டு, இது 3மே மஸ்ட்டு தான். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த இன்டர்மீடியட்டாக இருக்கிறது. ஸோ அதில் வந்து வீக்லியோட டைம் ஃப்ரேம்ஸ் வந்து பார்க்கணும். அண்ட் லோயர் டைம் ஃப்ரேம் வந்து டெய்லியோட டைம் ஃப்ரேமாக இருக்கும்.
ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேமாக மந்த்லி வந்துடுது, லோயர் டைம் ஃப்ரேமாக டெய்லி வந்துடுது, இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேமாக வந்து வீக்லி வந்துடுது. இப்போ இந்த 3 டைம் ஃப்ரேமை எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும்? எல்லா டைம் ஃப்ரேமும் வந்து மாற்றி மாற்றி பார்த்தா அந்த இடத்துல கேண்டில் தான் இருக்க போகுது, அதே ஹைலோ தான் இருக்க போகுது, எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. எதுக்காக நம்ம இதை பார்க்கணும்? ஸோ மந்த்லி பார்க்கும்போது ட்ரெண்டை பார்க்கணும். நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்டுன்னு. ஸோ இது ஃபஸ்ட்டு. செகண்ட், இன்டர்மீடியட்டில் வீக்லி இருக்குது இல்லையா, அதில் போயிட்டு எஸ்என்ஆரும் எஸ்என்டி, அதாவது சப்ளை அண்ட் டிமாண்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் எங்கெங்கே இருக்குதோ இம்பேலன்ஸோட அதை நீங்கள் மார்க் பண்ணணும். அண்ட் தேர்டு, நீங்கள் இன்டர்மீடியட்டில் மார்க் பண்ண ஜோன்ஸு டெய்லிக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவில் ஜோன்ஸ் வந்து சின்னஸாக இருக்கும். அண்ட் அந்த ஜோன்ஸில் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ரீஃபைன் பண்ணுறோம் லோயர் டைம் ஃப்ரேமுக்கு. இந்த 2 ரீசன் இருக்குது அந்த இடத்துல. ஒன்று, வீக்லிலேருந்து ஜோன்ஸ் போட்டு ரீஃபைன் பண்ணால் டெய்லியில் அந்த ஜோன் வந்து சின்னஸ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், அந்த ஜோனை வந்து டேப் பண்ணும் போது அந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரீம் டெசிஷன் சொல்லிட்டு 2 ஜோன்ஸ் இருக்கும். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே வந்து 2 ஜோன் இருக்குது. ஒரே ஸ்விங்கில் டெய்லியில் வந்து எக்ஸ்ட்ரீம் இருக்குது, டெசிஷன் இருக்குது. டெசிஷனுக்கு வரும்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம மார்க் பண்ண ஜோன் அக்ரெசிவ் தான் போக போகிறோம். அதே இடத்துல எக்ஸ்ட்ரீம் வரும்போது நம்ம டெய்லியில் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ராக போகிறோம். மந்த்லியில் பார்த்த ட்ரெண்டுக்கு வீக்லியில் மார்க் பண்ண ஜோனுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து என்டர் ஆக போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, எனக்கு வீக்லி இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ட்ரேடர்ஸ், அவங்க ஹையர் டைம் ஃப்ரேமாக மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய டைம் ஃப்ரேம் எதுவாக இருக்கணும்னா வீக்லி வந்து இருக்கணும். அண்ட் இன்டர்மீடியட்டுக்கு டெய்லி இருக்கணும். என்டர் ஆகக்கூடிய டைம் ஃப்ரேம் எதுன்னு கேட்டிங்கன்னா 4 ஹவராக இருக்கணும். ஸோ சேம் சினாரியோ தான். ட்ரெண்டு பார்க்கணும், சப்ளை அண்ட் டிமாண்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் மார்க் பண்ணணும், அண்ட் 4 ஹவரில் என்டர் ஆகணும். இதுதான் வந்து லாஜிக். அண்ட் டெய்லி இன்கம் பார்க்கக்கூடிய ட்ரேடர்ஸ் ட்ரெண்டை பார்க்குறதே வந்து டெய்லி தான் பார்க்கணும். அண்ட் ரீஃபைன் பண்ணி எஸ்என்டி ஜோன்ஸ் மார்க் பண்ணுறது 4 ஹவர் இருக்கணும். என்ட்ரி போடுறது வந்து 1 ஹவர் இருக்கணும். சிலர் வந்து 15 மினிட்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. 4 ஹவர் டு 15 மினிட்ஸ், அது வந்து தப்பு. 1 ஹவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைம் ஃப்ரேம். ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? அண்ட் ஹவர்லி டைம் ஃப்ரேம். ஸோ நீங்கள் ஹவர்லி டைம் ஃப்ரேமுக்கு வரும்போது நீங்கள் 4 ஹவர் தான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமாக யூஸ் பண்ணணும். அண்ட் இன்டர்மீடியட்டுக்கு வந்து 1 ஹவர் யூஸ் பண்ணணும். அண்ட் என்டர் ஆகக்கூடிய ஜோன் எதுன்னு கேட்டிங்கன்னா 15 மினிட்ஸ். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம், நீங்கள் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் மினிட்ஸ்க்கு வரீங்கன்னா 1 ஹவர் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமாக, அதாவது ட்ரெண்டு பார்க்கக்கூடிய டைம் ஃப்ரேமாக இருக்கும். 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஜோன்ஸ் மார்க் பண்ணதாக இருக்கும். அண்ட் அடுத்தது 5 நிமிஷத்துக்கு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் போதும், இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது கிளியருங்களா? ஓகே ப்ரோ. ஸோ தேவைன்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க இதை. யா, ஓகே எடுத்துட்டேன். ஓகே சூப்பர். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம்ஸை வந்து யூஸ் பண்ணணும் மார்க்கெட்டில். ஆல்ரெடி பேசியிருக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் நான் வந்து போட்டுட்டு கேட்பேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அனாலிசிஸ். எத்தனை விதமான ட்ரெண்ட் இருக்குது மார்க்கெட்டில்? 3 டைப்ஸ் ஆஃப் 3 டைப். ஓகே, என்னென்ன ட்ரெண்டு? அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ். சைட்வேஸ். டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ். சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. இன்னொன்று சைட்வேஸ்.
ஸோ எப்படி போகுதுன்னா இது வந்து அப் ட்ரெண்டு. ஹையா ஹை வச்சுக்கோனா அப் ட்ரெண்டு, லோவர்ல வச்சா டவுன் ட்ரெண்டு, ஹைக்கு லோக்கும் நடுவுலயே இருந்தா சைடு வேஸ். ஸோ ஒரு ஹை லோக்குள்ளே மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இருக்குதுன்னு இது வந்து சைடு வேஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ். இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரெண்டை பார்க்கணும். ஓகே. அண்டு அடுத்தது கர்வ் அனாலிசிஸ். இந்த வேர்டு யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. புதுசாக இருக்கிறவங்க கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஏற்கனவே ரெக்கார்டிங் பார்த்தவங்க லாஸ்ட் பேட்சில் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்றது. இல்லை வேற எங்கேயாச்சும் இதை பற்றி படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜ்ன்ற ஏரியா வந்து சிஎம்பி ஏரியா. ஸோ ப்ரைஸ் எங்கேருந்து வந்தாலையும் இதுக்கு நேராக தான் வரணும், இங்கேருந்து தான் இங்கே வெளியே போகணும், அந்த மாதிரி தான். ஸோ ப்ரைஸ் நம்ம இங்கேருந்து தான் போகணும், இல்லை இங்கேருந்து எங்கேயாச்சும் வந்தால் இங்கே தான் வரணும். அது ஷார்ட்டாக சொல்லணும் ஒரு மிட்டிகேஷன் பாயிண்ட் அது அந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜ்ன்றது. ஓகே, இது வந்து கர்வ் அனாலிசிஸ், இதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் கிரிட். ப்ரோ வாய்ஸ் கேட்கல.
சரி, கேக்குதா என்னோட வாய்ஸ்? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஸோ அந்த ஆக்ஷன் கிரிட்டுங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இந்த ஆக்ஷன் கிரிட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சரி ஃபர்ஸ்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம்னா, மார்க்கெட்டில் நம்ம எப்போ ஆக்ஷன் எடுக்கணும், எப்போ ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் தான் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க இன்னைக்கு. நான் வந்து சொல்ல போகிறதே கிடையாது. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ மார்க்கெட்டில் எத்தனை விதமான ஜோன் இருக்குது? ப்ரோ சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன். ரெண்டு ஜோன் ப்ரோ. டிமாண்ட் ஜோன். ஸோ சப்ளை ஜோன் அண்டு டிமாண்ட் ஜோன் ரெண்டு இருக்குதா? நீங்கள் எத்தனை பேர் இது கரெக்டானு சொல்கிறீங்க? நான் சொல்றேன் ப்ரோ. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கூட இருக்கு. ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான். ஒண்ணுதான். பார்க்கக்கூடிய இடம் கூட தான். சேர்த்து ஆனா டிமாண்ட் சப்ளை நம்ம மார்க்கெட் நம்ம தான் ஒரே எப்படி மார்க் பண்ணுறோம்ல. இப்போ நம்ம பாடியை மட்டும் மார்க் பண்ணுறது, விற்க மட்டும் மார்க் பண்ணுறது கிடையாது. நம்ம மைனர் பேஸில் போய்ட்டு அந்த பேஸை ஃபுல்லாக எல்லாம் மார்க் பண்ணுறோம். ஸோ கேண்டில் இருக்கிறதுனா இந்த கேண்டிலுக்கு ஃபுல்லாகவே நம்ம ஜோன் போடுறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் எடுக்கிறோம், சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டுமே சேர்த்து தான் எடுக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது ரெண்டுமே ஒன்று தான் இந்த இடத்துல. ஓகே, நீங்கள் சொன்ன ஜோன் கரெக்டு. சப்ளை அண்டு டிமாண்ட் ஜோன் ரெண்டு தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே மார்க்கெட்டில் ஹை லோவுடைய லாஜிக்கை பற்றி தான் பேச போகிறோம். மார்க்கெட்டில் எத்தனை விதமான ட்ரெண்ட் இருக்குது? மூணு ட்ரெண்டுங்களா? ஓகே, என்னென்ன ட்ரெண்டு? அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைடுவே. டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், சைடுவே. கரெக்ட். Down trend, sideways, trend. ஸோ இந்த மூணு இருக்குது. ஓகே,
இப்போ கர்வ் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு மேலே ஒரு 4-5 டப்பா போட்டு வந்தோம். இதில் வெரி ஐ ஆஃப் கர்வு, நார்மல் ஐ ஆஃப் கர்வு, ஈக்குவலிபிரியம், லோ ஆஃப் கர்வு, வெரி லோ ஆஃப் கர்வு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து எழுதி வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த 5 வேர்டை எடுத்து தான் இங்கே எழுதி போகிறோம் நம்ம இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெரி ஐ ஆஃப் கர்வு. The second third fourth லோ ஆஃப் கர்வு, வெரி லோ ஆஃப் கர்வு வந்து டிமாண்ட் ஜோனாக இருக்கும். அண்ட் இந்த வெரி ஐ ஆஃப் கர்வும் நார்மல் ஐ ஆஃப் கர்வும் வந்து சப்ளை ஜோனாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் அண்டு டெசிஷன் அந்த 2 பாயிண்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் வெரி ஐ ஆஃப் கர்வ். ஓகே, ஸோ நம்ம இப்போ டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சப்ளையை பற்றி பேசும்போது டிமாண்டுங்கிற ஒன்று நீங்கள் கம்ப்ளீட்டாக மறந்துடணும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், டிமாண்டை பற்றி பேசும்போது சப்ளைங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக மறந்துடணும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. யா, ஓகே. இப்போ வெரி ஐ ஆஃப் கர்வ் அப்படிங்கிறது வந்து டாப்ல இருக்கக்கூடிய சப்ளை ஜோன். நார்மல் ஐ ஆஃப் கர்வ்னு எழுதியிருக்கிறது வந்து பிரேக் அவுட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சப்ளை ஜோன். ஓகேங்களா? அண்ட் ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜ்ன்றது வந்து நீங்கள் பிஓஎஸ் அண்ட் சிஹெச்ஓசிஹெச் நீங்கள் பார்க்கக்கூடிய ஏரியா, அதுதான் வந்து ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜ். அண்டு லோ ஆஃப் கர்வ் இது வந்து டெசிஷன் டிமாண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டு வெரி ஐ ஆஃப் கர்வா, இது தப்பாக குறைச்சிக்கலாம், லோ ஆஃப் கர்வ். ஸோ இந்த ஏரியா வந்து எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஜோனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு தடவை எக்ஸ்ட்ரீம் சப்ளை ஜோனா ப்ரோ? எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஜோன். ஓகே ஓகே ஓகேங்களா? இப்போ சப்ளை பற்றி பேசும்போது டிமாண்டை பற்றி பேசக்கூடாது, டிமாண்டை பற்றி பேசும்போது நீங்கள் சப்ளை பற்றி பேசக்கூடாது. ஓகே. இது வந்து கர்வ் அனாலிசிஸோடைய ஜாயிண்ட் பண்ணி தான் இதை வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குறது சப்ளை ஜோன் மட்டும்தான். மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு. ஆனால் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னா வெரி ஐ ஆஃப் கர்வ் அந்த ஜோனில் வந்து மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஒன்று செல் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ட்ரேடு பண்ணாமல் இருக்கணும். பைக்கெலாம் நீங்கள் அந்த இடத்துல பார்க்கக்கூடாது, ஏன்னா டிமாண்டுன்றது ஒன்று மறந்துடணும் நீங்கள். ஓகே, இப்போது இங்கே வரேன் நான். இந்த ஏரியா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு இப்படி வந்து ஃப்ளோவாக வந்துட்டுருக்குறானுங்க. இப்போ இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல சப்ளை ஜோனு. இங்கே வரும்போது நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? ஒன்று செல் பண்ணணும், இல்லை ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும். செல் பண்ணணும். செல் பண்ணலாமா?
எத்தனை பேருக்குங்க செல் போலாம் ப்ரோ. செல்லு போலாம் ப்ரோ. செல் போலாம் ப்ரோ. ஓகே சூப்பர். இப்போ இங்க செல் போலாம். செல்லோடைய நேம் வந்து ஷார்ட் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஓகே இது வந்து ரோஸ்கோல வச்சுக்கலாம் செல் போடுறதுனால. அண்டு அதே நீங்கள் திருப்பியும் சப்ளை ஜோன் தான் பார்க்குறீங்க. அந்த ஜோனில் வந்து மார்க்கெட்டு சைடு வேஸ் போட்டுட்ருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய ஜோன் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வெரி ஐஎஃப் கர்வ் ஜோனில் தான் வந்து மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? ஷார்ட் ப்ரோ. ஏன் ஷார்ட்டு ப்ரோ? சைட் வேஸ்ல என்ட்ரி ஒருவேளை மார்க்கெட் உடஞ்சி கீழே வந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ப்ரோ. ஸோ இந்த ஏரியாவில் வந்து இப்படி சைடு வேஸில் இருக்குது. ஆனால் அவங்க இருக்கிறது வந்து வெரி ஐஎஃப் கர்வ் இருக்கக்கூடிய ஜோன். ஒரு நல்ல சப்ளை ஜோன்ல தான் ப்ரோ இருக்கும். பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. சைடு வேஸ்ல இருக்கும் போது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த சைடு வேஸ் எந்த ஜோன் நடக்கணும்னு தெரியுது இல்லையா? ஆமாம் ஆமாம். ஷார்ட் தான் பண்ணணும். ஷார்ட். ஓகே சூப்பர். ஸோ ஷார்ட் வந்து ரைட் ஆன்சர். அண்டு அதே சப்ளை ஜோனு வெரி ஐஎஃப் கர்வ் இருக்கக்கூடிய சப்ளை ஜோனு. ஆனால் மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் அந்த ஏரியாவில். அந்த ஏரியாவுக்கு வரும்போது நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? ஷார்ட் தான் ப்ரோ. ஏன் ஷார்ட்டு? ஏன்னா அங்க இருக்க சப்ளை ஜோன் அப்படியே நம்ம ரெசிஸ்டண்டா எடுத்துக்கிட்டா கூட எப்பனாலும் கீழே இறங்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு கீழே தான் வரும் ப்ரோ. ஸோ இந்த ஏரியா வந்து கீழே வரலாம். ஏன்னா அது இருக்கிறதுலே டாப்பான ஏரியா. ஸோ அந்த இடத்துக்கு நேராக வரும்போது ஒரு பவர் வந்து மார்க்கெட்டில் இன்ஜெக்ட் ஆகும் பெயரிஷ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அப் ட்ரெண்டாக போனாலுமே அங்கே வந்து ஒரு புல் பேக் அடிச்சு கீழே ரிவர்ஸ் கொடுப்பானாங்க. ஸோ அதனால அந்த இடத்துல நம்ம ஷார்ட் போகலாம். ஸோ ஷார்ட் ரைட் ஆன்சர். ஓகே. அண்டு இப்போ எக்ஸ்ட்ரீம் ஜோனில் எல்லாமே நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு நேராக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஷார்ட் மட்டும்தான் பண்ணணும். இப்போது செகண்டு ஐ ஆஃப் கர்வு. இந்த ஏரியாவில் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அதுவும் சப்ளை ஜோன் தான். என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க அந்த ஏரியாவுக்கு வரும்போது? ஷார்ட் ப்ரோ. ஷார்ட் தான் ப்ரோ. ட்ரெண்டுங்கிறதுனால சப்ளை ஜோனு டவுன் ட்ரெண்டு கண்ணை மூணு ஸ்டார்ட் அடிச்சிடலாம். அண்டு அதே இடத்துல சைடு வேஸ். அண்ட் அதே இடத்துல அப் ட்ரெண்டு. ஷார்ட் ப்ரோ. ரெசிஸ்ட் பண்ண மார்க்கெட் சைலண்டா இருக்கணும் ப்ரோ. வெயிட் பண்ணணும் ப்ரோ. இந்த இடத்துல இருங்க இந்த இடத்துல வந்து அப் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே அப் ட்ரெண்டாக மார்க்கெட் போயிட்டு இருக்குது. கீழேருந்தே அப் ட்ரெண்டாகவே மார்க்கெட்டு வருது. ஸோ அந்த ஜோனுக்குள்ளமே வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டுருக்கு. அந்த ஜோனை வந்து உடையில. அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும் மார்க்கெட்டில். ஏன்னா இந்த சப்ளை ஜோனுக்கு மேலே இன்னொரு ஒரு சப்ளை ஜோன் இருக்குது இல்லையா? இந்த ஏரியா. ஸோ அந்த ஏரியாவை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு வந்து மோர் பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுதான் ஜோன். இதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னா இங்கே நீங்கள் ஷார்ட் போகிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இதுக்கு மேலே இன்னொரு ஜோன் வந்து பெண்டிங் இருக்குதுன்னா அப் ட்ரெண்டாக மார்க்கெட் இருக்கும் போது கண்டிப்பாக இது வரைக்கும் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டில் வெயிட் பண்ணணும். ஆக்ஷன் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது நோ ஆக்ஷன். கிளியரா ப்ரோ? கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகணும். அதுதான் வெயிட் பண்ண சொல்றது. அந்த இடத்துல அக்ரெசிவா என்டர் ஆகாம வெயிட் பண்ணணும். அதுக்கு தான் சொல்றது. ஸோ இந்த இடத்துல நீங்க எக்ஸ்ட்ரீம்ல எல்லாத்துக்குமே நான் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருக்கேன். ஆனா அந்த ஜோன் நம்ம என்னவா யூஸ் பண்ணணும்ங்கிறது தான் மேட்டர் இங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ நோ ஆக்ஷனுக்கு வேற எதனா கார்டு போட்டுடலாம். ஓகே. இப்போ ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜ்
ஸோ நிறைய பேர் இந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜை வந்து உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, நான் வேறு மாதிரி சொல்லணும். ஸோ என்ன பண்ணுவாங்க இந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜ்னா, ஸோ இப்படி ஒரு லோ டு ஹை இருக்குதுன்னா இந்த ஃபிபனாக்கியை அப்ளை பண்ணி இந்த ஸ்விங்கில் இந்த பாதியாக வரக்கூடியது தான் ஈக்குவலிபிரியம்னு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் வந்து என்னவோ எடுப்பேன்னா பிரேக் அவுட் பண்ணக்கூடிய ஏரியா தான் வந்து ஈக்குவலிபிரியமாக எடுப்பேன். லைக் அது எப்படி இருக்கணும், ஸோ அப்படி இருக்குதுன்னா எனக்கு வந்து ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜ் இந்த பிஓஎஸ் ஏரியா தான். ஓகேங்களா? இவ்வளோ வருஷம் நான் மார்க்கெட்டில் பார்த்ததில்ல, இது வந்து நல்லா இருக்குது ஈக்குவலிபிரியமாக எடுக்கும் போது இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டை. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், இந்த ஈக்குவலிபிரியம் கிட்ட தான் திருப்பி மார்க்கெட் எங்கே போனாலும் வரணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியா வந்து மார்க்கெட் ஸ்டேபிள் பண்ணக்கூடிய ஏரியா, பேலன்ஸ்டாக நிற்கக்கூடிய ஏரியா அந்த ஈக்குவலிபிரியம் ஏரியா வந்து. ஸோ அதனால அந்த பிஓஎஸ் பாயிண்ட்டை வந்து ஈக்குவலிபிரியமாக எடுக்கணும். மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு நீங்கள் பார்க்குறது சப்ளை மட்டும்தான். ஓகேங்களா? ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜுக்கு நேராக மார்க்கெட்டு வந்துன்னு டவுன் ட்ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? ஒன்று செல்லு போகணும், இல்லை வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணும். டவுன் ட்ரெண்டு நோ ஆக்ஷன் ப்ரோ. ஏன் நோ ஆக்ஷன் ப்ரோ? இந்த இடத்துல மார்க்கெட்ல ஒரு ஃப்ளோவே இல்லை, சப்ளைல ஒன்று இருந்தானாச்சும் இறங்கும். ஓகே, ஆனால் மார்க்கெட் நம்ம டவுன் ட்ரெண்ட் புரிஞ்சிக்கணும், டவுன் ட்ரெண்டு. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை இருந்தால் எதனா ட்விஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக இருந்தால் ஏதாவது ட்விஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்கும். டவுன் ட்ரெண்டு ஃப்ளோவாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற போது என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? ப்ரோ கீழே லிக்விடிட்டி கட் பண்ணலாம், அது வரைக்கும் ஷார்ட்ல இருக்காங்க ப்ரோ. புரியல. இல்லை ப்ரோ, கீழே லிக்விடிட்டி வச்சிருக்கு அப்படின்னா ஸோ அதை எடுக்கிறதுக்காக சப்ளைலேருந்து வந்து ஒரே நிமிஷம், ஒரு சின்ன ஃபோன். ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல ஸோ இங்கேருந்து அப்படியே ஃப்ளோவாக வந்துட்டு இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி ஃப்ளோவாக டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட்டு வந்துடுச்சுன்னா அது ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜாக இருந்தாலையுமே அவங்க செல்லு தான் ஆகுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் அவங்களுக்கு பை ப்ரெஷர் எங்கே கிரியேட் ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டு, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டு, இதை ட்ரிகர் பண்ணும் போது தான் அவங்களுக்கு பை ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் அவங்க என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க, நம்ம ஒரு பை ப்ரெஷர் கிரியேட் ஆகிற வரைக்கும். ஓகே, இப்போ சொல்லுங்க அந்த இடத்துல என்ன ஆக்ஷன்? ஷார்ட் ப்ரோ. ஸோ ஷார்ட் வந்து தைரியமாக போகலாம். ஸோ இதை வச்சு ட்ரேட் பண்ண முடியாது மார்க்கெட்டில். நம்ம ஒரு டெக்னிக்கலாக நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறதுக்கான தான் இந்த கான்செப்ட் நம்ம சொல்கிறோம். அண்டு அதே ஏரியாவில் சைடு வேஸ், அதாவது டவுன் ட்ரெண்டே கிடையாது, சைடு வேஸ் அந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜுக்கு நேராக வந்து மார்க்கெட் கரெக்ஷன் போட்டுருக்குது, ட்ரெண்டே கிடையாது, இப்படி வந்து இருக்குது. இப்படி இருக்குதுன்னா என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? நோ ஆக்ஷன் ப்ரோ. வெயிட் பண்ணலாம். நோ ஆக்ஷன் ப்ரோ. ஏன் நோ ஆக்ஷன்? நோ ஆக்ஷன். அது மேலேயும் போலாம் கீழேயும் வரலாம். அது எந்த பக்கம் போகும்போது சொல்ல முடியல. பை பிரஷரும் இல்ல, செல் பிரஷரும் இல்ல, அதனால வெயிட் பண்ணலாம் ப்ரோ. ஸோ ஓகே, இப்போ ஒரு ஹைல இப்படி வச்சிருச்சு, இப்படி வந்து இருக்குதுங்க. ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து இருக்குது. ஒன்று இந்த ஏரியாவுக்கு போகும்போது செல் ப்ரெஷர் கிரியேட் ஆகும், இந்த ஏரியாவுக்கு வரும்போது பை ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல வந்து நோ ஆக்ஷன் எடுக்க போகிறோம் இல்லையா? ஆமாம். ஏன்னா இன்னொரு ஒரு லாஜிக் படி பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் போட்டிருக்கிறது இப்படி வந்து ஒரு ரேஞ்சாக இருக்கும். இது கீழே பிரேக் பண்ணுவோன்னா மேலே பிரேக் பண்ணுவோன்னு அந்த ரேஞ்சாக இருக்கும் போது சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது எந்த
பிரேக் பண்ண நம்மளால கண்டுபிடிக்க முடியாததுனால நம்ம அந்த இடத்துல ட்ரேட் பண்ணாம கையில கவரை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க போறோம் ஆர்டர் போடாம. ஸோ அதுக்கு வந்து நோ ஆக்ஷன். அண்ட் அந்த இடத்துல அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்டாக வரும்போது நீங்கள் பை பண்ண முடியாது இந்த இடத்துல. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சப்ளை ஜோனில். ஒன்று செல் பண்ணணும், இல்லை வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும். இப்போ என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க இந்த இடத்துல? நோ ஆக்ஷன். நோ ஆக்ஷன். நோ ஆக்ஷன். சூப்பர். அண்டு லோ ஆஃப் கர்வ். இந்த இடத்துல மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்குது. ஓகே, அந்த டவுன் ட்ரெண்ட் எங்கே வந்துருக்குன்னா டிமாண்ட் ஜோனில் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று செல்லு, அப்படி இல்லைன்னா ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறது. என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? நோ ஆக்ஷன். நோ ஆக்ஷன். பார்த்து நின்று நான் டக்குன்னு ஆன்சர் கட்ட சொல்லணும் வரீங்க. இல்ல ப்ரோ, அங்க டிமாண்ட் ஜோன்ல பை பிரஷர் கீழே எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இருக்கு. ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். இங்க ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்க ஒரு டிமாண்ட் இருக்குது இல்லையா? ஸோ இதுல இருந்தும் பை ஆகலாம், இதுல இருந்தும் பை ஆகலாம். ஆனா இங்க இருந்து செல் ஆகுவானன்றது நம்மளுக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இல்லை, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செல்லு மட்டும்தான் இப்போ. ஆமா ப்ரோ. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம நோ ஆக்ஷனாக தான் இருக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அண்ட் அப் ட்ரெண்ட் அந்த இடத்துல என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? நோ ஆக்ஷன். இப்போ பையா இந்த இடத்துல பையன்ற ஒரு வார்த்தை வரக்கூடாது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறத சப்ளை மட்டும்தான். ஸ்டார்ட் ஆர் நோ ஆக்ஷன். அண்ட் லாஸ்ட் வெரி லோ ஆஃப் கர்வ். நோ ஆக்ஷன். நோ ஆக்ஷன். ஏன்னா அந்த இடத்துல டவுன் ட்ரெண்டாக வந்தாலுமே அங்கே வந்து நம்ம செல் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அது எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்ஸும் அங்கே வந்து கண்டிப்பாக ஃப்ளிப் ஆச்சு மார்க்கெட்டு ஆகும் இல்லையா? அண்டு சைடு வேஸாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல சைடு வேஸ் போட்டோம் பை தான் ஆக போகிறோம். ஆனால் நம்ம செல்லு தான் பார்த்துட்ருக்குறோம் அந்த இடத்துல. ஸோ அதனால நோ ஆக்ஷன். அந்த இடத்துல அப் ட்ரெண்ட் கண்டிப்பாக பை தான் ஆகுவாங்க மார்க்கெட்டில். ஸோ நம்ம செல் மட்டும்தான் பார்க்குறோம். அதனால் நம்ம நோ ஆக்ஷன் அந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போது சப்ளை ஜோனுக்கு நம்ம பாக்ஸஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். அந்த 15 பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்ததாக டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல செல்லுன்ற ஒன்று மறந்துடணும், அதாவது ஷார்ட் பண்ணுறத மறந்துடணும். ஒன்று லாங் போகணும், இல்லைன்னா நோ ஆக்ஷனாக இருக்கணும். அதாவது பை பண்ணணும், அப்படி இல்லைன்னா நோ ஆக்ஷனாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போ சேம் ஜோன் வெரி ஹை ஆஃப் கர்வ், அதாவது எக்ஸ்ட்ரீம் சப்ளை ஜோன். அந்த ஏரியாவில் டவுன் ட்ரெண்டாக இருக்குது மார்க்கெட்டு. ஆனால் நீங்கள் பார்க்குறது என்னவா இருக்குதுன்னு அந்த இடத்துல ஒன்று பை பண்ணணும், இல்லை ட்ரேடு பண்ணாமல் இருக்கணும். என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? நோ ஆக்ஷன். ட்ரேட் பண்ணாமல். ஓகே, இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று பை இல்லை நோ ஆக்ஷன். சத்தியமாக இந்த இடத்துல பை பண்ணுறவங்க முட்டாள். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த இடத்துல நோ ஆக்ஷன். ஸோ சைடு வே நோ ஆக்ஷன் ப்ரோ. எந்த சைடு உடப்பானே தெரியாது. நோ ஆக்ஷன். அப் ட்ரெண்ட் நோ ஆக்ஷன் மேலே தான் போகும். ஏன்னா அது நிற்கிறது ஐ ஆஃப் கர்வில், வெரி ஐ ஆஃப் கர்வில் நிற்குது. ஸோ அதனால நோ ஆக்ஷன். அங்கேருந்து ஃப்ளிப் ஆகிட்டு கீழே செல் ஆகலாம் கொஞ்சம் தூரத்துக்கு. அண்டு ஹை ஆஃப் கர்வ் டவுன் ட்ரெண்டு. மார்க்கெட் வந்து டெசிஷன் டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோனுக்கு வந்து மார்க்கெட்டு வருது. அந்த இடத்துல டவுன் ட்ரெண்டாக இருக்குது மார்க்கெட்டு. என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? நீங்க பார்த்துட்டு ஆக்ஷன் ப்ரோ. சப்ளை ஜோன். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லாஸ்ட்டாக எடுத்துனா 4 பேட்ச்லுமே இவ்வளோ சீக்கிரம் இதை நம்ம முடிக்கல. ஒவ்வொன்றுத்துக்கும் தப்பு ஆன்சர் பண்ணிருந்தாங்க. அதனால அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறீங்க நீங்கள். அண்டு சைடு வேஸ் அந்த இடத்துல நோ ஆக்ஷன் ப்ரோ. நோ ஆக்ஷன். நோ ஆக்ஷன். அந்த இடத்துல அப் ட்ரெண்ட்.
இப்போ இந்த நோ ஆக்ஷன் ப்ரோ. அப் ட்ரெண்ட். ஸோ இங்க இருந்தும் கீழே வரலாம், இங்க இருந்தும் கீழே வரலாம். ஓகேங்களா? கண்டிப்பா இங்க இருந்து தான் வந்து கீழே வருவோம், இங்க இருந்து தான் கீழே வருவோம்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவும் ட்விஸ்ட். ஆனா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பை சைடு. ஓகேங்களா? பை சைடு பார்க்கும்போது இதுவும் சப்ளை ஜோனா இருக்குது, இதுவும் சப்ளை ஜோனா இருக்குது. இதை உடச்சிட்டு இது வரைக்கும் போகும்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா இதுவும் வேலை செய்யும், ஏன்னா இது சப்ளை ஜோன். ஓகே, ஸோ அதனால இந்த ஜோனை நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம நோ ஆக்ஷனாக தான் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ். இந்த ஏரியா தான் எல்லாருமே வந்து பிரேக் அவுட் லெவலில் பிரேக் அவுட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டாக் ட்ரேடர்ஸு, இண்டெக்ஸ் ட்ரேடர்ஸு, ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த பிரேக் அவுட் லெவலில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டு, சப்ளை டிமாண்ட் பிரேக் அவுட்டு, அந்த நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஓகே, இப்போ அந்த இடத்துல டவுன் ட்ரெண்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பை சைடு இல்லை நோ ஆக்ஷன். மார்க்கெட்டு இருக்கிறது வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேஜில். என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க இந்த இடத்துல? நோ ஆக்ஷன், வெயிட் பண்ணலாம். நோ ஆக்ஷன். ஏன்னா அந்த இடத்துல போலாம். கிளியர் டவுன் ட்ரெண்டா இருக்குது. ஈக்குலிபிரியம் ஸ்டேஜுக்கு நேராக வரும்போது நம்மளால அந்த இடத்துல ட்ரேட் பண்ணவே முடியாது இல்லையா? ஆமா ப்ரோ. யா, ஸோ அதனால அந்த இடத்துல நோ ஆக்ஷன். அதே இடத்துல சைடுவேஸ். நோ ஆக்ஷன் ப்ரோ. நோ ஆக்ஷன். ஸோ அதே இடத்துல அப் ட்ரெண்ட். லாங் ப்ரோ. லாங். ஏன் லாங்கு? ஏன்னா அது பிரேக் அவுட் குறைஞ்சதுனால லாங் போயிருக்கலாம் ப்ரோ. இப்போ இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த சப்ளை வரைக்குமாச்சு இந்த ஏரியாவில் வந்து மேலே மூவ் பண்ண மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல இங்கே ஆர்டர் போட்டு இது வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம ட்ரேடு பண்ண முடியும், அந்த இடத்துல பை பண்ண முடியும். ஸோ நம்ம லாங் போகலாம் அந்த இடத்துல. ஸோ லாங்குக்கு என்ன கார் வைக்கலாம்? ப்ளூ கலர் ப்ரோ. ஒரு மாதிரி ஜிகிஜிகான்னு இருக்குது, அது ஜிகனா போசி விட்டு மாதிரி. ஓகே, அண்டு டவுன் ட்ரெண்ட் இருக்கிற இடம் வந்து லோ ஆஃப் கர்வ். நீங்கள் பார்க்குறது ஒன்று பை சைடு, அப்படி இல்லைன்னா நோ ஆக்ஷன். என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க இந்த இடத்துல? டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்குது. பை ப்ரெஷர் கிடைக்கும் ப்ரோ, லாங் போலாம். எப்படி உங்களால வந்து அந்த இடத்துல லாங் போலான்னு சொல்ல முடியுது? வெயிட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்டெண்ட் டிமாண்ட் போலாம்ல. இப்போ இந்த ஏரியா வந்து டெசிஷன் டிமாண்ட் ஜோன். இங்கேருந்தே அவன் டவுன் ட்ரெண்டாக மார்க்கெட்டை வரானுங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துலேருந்தே அவன் வந்து தூக்கி மேலே அடிச்சிருவான்றதுல என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குது? ஸோ இது எக்ஸ்ட்ரீம் லெவல். இங்கே வந்தால் ரியாக்ஷன் கொடுக்கலாம், ஏன்னா மேஜர் லோ வந்து இதுக்கு நேராக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை. இது சென்ட்ரலில் மிட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாவில் டவுன் ட்ரெண்டாக மார்க்கெட் வரும்போது இங்கேருந்தே மார்க்கெட் திரும்புவான்றதுக்கான ஷூரிட்டி என்ன இருக்குது? இல்லைன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்த்து ஓகே ப்ரோ, நோ ஆக்ஷன். அந்த கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட்டிங் ஜோன். ஓகேங்களா? அப்போது அந்த டெசிஷன் ஜோன் வந்து வெயிட்டிங் ஜோன். அப்படி சந்தேகமாக இருக்குதுன்னா நம்ம அக்ரெசிவாக அந்த இடத்துல பை அடித்து ட்ரேட் பண்ணிட முடியாது. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அதனால அந்த இடத்துல நோ ஆக்ஷன். ஏன்னா அதுக்கு கீழேயும் ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது, அதுலேருந்து பை ஆகலாம் இல்லையா? ஆமாம் ப்ரோ, ஷூர். அண்டு நெக்ஸ்ட் சைடு வேஸ். மார்க்கெட்டு அந்த இடத்துல சைடு வேஸ். மேல சப்ளைக்கு தான் போகும். லாங் தான் ப்ரோ. லாங் 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 போலாம் ப்ரோ. லாங்கு போகலாம். ஏன் போகலாம் லாங்கு?
சைட்வேஸ்ல supply zone தானே எப்படினாலும் போகும். மேல தான் ப்ரோ போகணும். ஸோ இந்த ஜோனை வந்து டேப் அடிச்சுட்டு இங்கே வந்து சுற்றுறானுங்க. ஆனால் அந்த சைடு வேஸ் எது கண்ட்ரோல் இருக்குதுன்னா இந்த டிமாண்ட் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது இந்த சைடு வேஸ். ஓகேங்களா? அப்போ இவனுங்க எத்தனை மாதம் சைடு வேஸ் அடித்தாலையும் திருப்பி இந்த டிமாண்டை கண்ட்ரோல் இருக்கிறதுனால பை தான் ஆகணும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தைரியமாக பை அடிக்கலாம். ப்ரீவியஸாக ஏன் நம்ம இந்த இடத்துல பை பண்ணோன்னா அது டவுன் ட்ரெண்டு ஃபால்ட்டு. இந்த இடத்துல வந்து சைடு வேஸ் தான் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளால இங்கே தைரியமாக பை பண்ணிக்க முடியும். ஸோ தைரியமாக இடத்துல நம்ம லாங் போகலாம். அண்டு அப் ட்ரெண்டு டிமாண்ட் ஜோனு என்ன பண்ணுவீங்க? லாங் Supply போற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரீம் டிமாண்டு அந்த இடத்துல டவுன் ட்ரெண்டாக வந்தாலுமே கொஞ்சம் ஃப்ளிப் ஆகும். ஸோ அதனால் நம்ம லாங் போகலாம். அந்த சைடு வேஸாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை, நம்ம லாங்கை வந்து செட் பண்ணிக்கலாம். அப் ட்ரெண்டாக இருந்தால் அது முடிஞ்சு பை தான் ஆகணும், அவனோட தலைவிதி அதுதான். ஓகேங்களா? இப்போ இந்த ஜோன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிட்டோம். இது எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா, மார்க்கெட்டில் இப்போ நம்ம ஒரு 30 பாக்ஸ் போட்டிருக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல சப்ளைக்கு ஒரு 15 பாக்ஸ் போட்டிருக்கிறோம், டிமாண்டுக்கு ஒரு 15 பாக்ஸ், டோட்டலாக ஒரு 30 பாக்ஸ் போட்டிருக்கிறோம். இந்த 30 பாக்ஸுங்கிறது நீங்கள் மார்க்கெட்டில் மார்க் பண்ணக்கூடிய 30 சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் நம்ம தானே. ஏன்னா ஒவ்வொரு ஜோனுமே நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஜோனுக்கு வரும்போது இந்த ட்ரெண்டில் என்னென்ன பண்ண போகிறோன்றதை நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா? ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஸோ இந்த ஏரியாவில் 30 ஜோன் எடுத்துருக்கோம். எத்தனை ஜோன் நம்மளால ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும்? 12 ஜோன். ட்ரேடு இப்போ இங்க ஒரு ட்ரேட் 12 ஜோன் ப்ரோ. ட்ரேட் பண்ணீங்க, இங்க ஒரு ட்ரேட் பண்ணீங்க, இங்க ஒரு ட்ரேட், இங்க ஒரு ட்ரேடு, அதே மாதிரி இங்க வந்து ஒரு 6 ட்ரேடு, அதே மாதிரி இங்க ஒரு 6 ட்ரேடு. மற்ற ஜோன்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது ஆக்சுவலாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? பிஓஎஸ்ஸா இம்பேலன்ஸா போடு என்ட்ரி. இம்பேலன்ஸ் இருந்தாலே பேசிக்குதா என்ட்ரி போடு. அதில் சில கேண்டில் பின்பார் இருக்குதா, ஸ்பின்னிங் டாப் இருக்குதா, ஹேமர் இருக்குதா, அந்த மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பர், ஆர்டர் போடு. அதுக்கப்புறம் அடுத்த 5 நிமிஷத்தில் எஸ்எல் அடிச்சுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நெஞ்சை குத்தி நில்றது. இந்த மாதிரி விஷயங்கள் நானும் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் தெரியாத வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு 30 ஜோன் நம்ம மார்க்கெட்டில் மார்க் பண்ணுறோம்னா இந்த 30 ஜோனில் 12 ஜோன் தான் வந்து மார்க்கெட்டை வேலை செய்யும். இது 18 ஜோன் வந்து ஃபெயில் தான் ஆகும் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ என்ன தெரியுது, நம்ம மார்க் பண்ணுற அத்தனை ஜோனுமே வந்து கிளியரான ஜோன் இல்லை. ஸோ அதுக்காக நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். எந்த ட்ரெண்டு, அது என்ன ட்ரெண்டு, அது என்ன ஏரியாவில் இருக்குது மார்க்கெட்டு, அப்போ அது வரும்போது அது நம்ம எப்படி என்டர் ஆகணுன்றதை நீங்கள் கிளியராக ஃபில்டர் அவுட் பண்ணணும் மார்க்கெட்டில். கிளியரா? ஓகே. ஸோ டுமாரோ வந்து மிட்டிகேஷன் அண்ட் பிரேக்கர் டாபிக் அது முடிச்சதும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் வரும். ஸ்ட்ராட்டஜி முடிச்சு டவுட் செக்ஷன் வச்சுக்கலாம், அதில் இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிக்கணுன்றது. ஓகே ஓகே ஓகே. குட் நைட் ப்ரோ. யா, குட் நைட் ப்ரோ. ஹோம்வொர்க் செக் பண்ணிடுங்க.